செல்ல குழந்தையே, இன்று உன் வராகி அம்மா உனக்கு மனம் மகிழும்படி ஒரு நல்ல செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, உன்னை வைத்து சென்ற ஒரு உறவு இப்போது உன்னை தேடி வரப்போகின்றார். என் பிள்ளையே, அவர் சிக்கிய இப்போது மாய வலையிலிருந்து மீண்டு வந்துதான் உன்னை தேடி வரப்போகின்றார். என் குழந்தை, அந்த உறவு உன் வாழ்க்கையில் வர வேண்டும் என்று நீண்ட காலமாக என் குழந்தை நீ ஆசைப்பட்டு கொண்டிருந்தாயல்லவா? உண்மைதானே என் குழந்தையே? உன் வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை அறியாமல் திடீரென்று நடக்கும்போது அதை ஏற்றுக்கொள்வதற்கு மனம் இருக்காது. ஆனால் சற்று பொறுமையாக அமர்ந்து யோசித்து பார்த்தால் அதற்கான பதில் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். அப்படி உன் வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு விஷயம்தான் உன் உயிரான உறவு இப்போது உனக்கு உன்னை விட்டு பிரிந்து சென்றதற்கு காரணத்தை யோசித்து அதையும் பார்த்தால் நிறைய விஷயங்கள் உன் பக்கம் எதுவும் தவறில்லாதது போலவே உனக்கு தோன்றுகின்றது. ஏனென்றால் என் பிள்ளை அனுசரித்து செல்லக்கூடிய என் குழந்தை எதை சொன்னாலுமே அதன்படியாக வார்த்தைகளை உதர்சிக்காமல் பக்குவமாக நடந்து கொள்ளக்கூடிய குழந்தை அல்லவா? அதையும் தாண்டி உன்னுடைய உறவும் உனக்கு இடையில் பிரச்சனைகள் ஏற்படுகிறது என்ற அதற்கு காரணம் நீ மட்டுமல்ல, வேறு ஏதோ ஒரு வகையில் இடையில் பிரச்சனைகள் இருக்கின்றது என்பதுதான் காரணம். உனக்கு உன் மனதிற்கும் அன்றே தோன்றியது. அந்த காரணத்தை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியாமல் போனதுதான் இன்று உன் வாழ்க்கையில் இந்த நிலையில் இருப்பதற்கு மிகவும் முக்கியமான காரணம். என் பிள்ளை அன்று நடந்த ஒரு விஷயம் இன்றும் உன் மனதிற்குள் நினைவில் நிற்கின்றது. ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்வது என்பது அத்தனை சாதாரணமான விஷயம் அல்ல. இதுதான் வாழ்க்கை, இதுதான் நமக்கானது என்று நம்பி ஒரு வாழ்க்கைக்கு இறங்கி இருக்கும் போது திடீரென்று எதுவும் இல்லாத போல ஒரு நடுகாட்டில் விட்டு சென்றால் எப்படி ஒரு உறவு உணர்வு இருக்குமோ அது போன்ற ஒரு உணர்வுதான் உனக்கு அந்த நேரத்தில் இருந்தது. எப்படியேனும் இந்த வாழ்க்கையில் நாம் ஆசைப்பட்டபடி மாற்றிவிட வேண்டும் என்று பல முறை முயற்சிகளை நீ செய்து பார்த்தாய். ஆனால் உன்னுடைய முயற்சிகள் எல்லாமே கடைசியில் உனக்கு தோல்வியை தான் கொடுத்தது. எதிலுமே நீ நினைத்தது போல எதிலுமே மாற்றத்தை உன்னால் கொண்டு வர முடியவில்லை. காலம் செல்ல செல்ல, நாட்கள் செல்ல செல்ல மனிதனுடைய மனங்கள் எந்த ஒரு மாற்றத்தையும் என் குழந்தை நீ ஏற்படுத்தவில்லை. ஏதோ ஒரு விஷயம் மட்டும் சுற்றி நடக்கின்றது என்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடிந்தது. அதற்கான காரணத்தை மட்டும் உன்னால் அறிந்து கொள்ள முடியவில்லை. என் தங்கமே, அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் எல்லோருக்கும் பொருந்தாது. யார் ஒருவர் தம் வாழ்க்கையில் தனக்கென்று இந்த விஷயம் உயிரையே கொடுக்கின்ற ஒரு துணை இருந்து விட்ட பிறகும் இன்னொருவரை நாடி செல்கின்றாரோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வாக்கு இருக்கும், பொருந்தவே பொருந்தும். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருப்பது எத்தனை பெரிய பொக்கிஷம் என்று என் குழந்தை தெரியாமல் தம் வாழ்க்கையில் தவறு செய்கின்ற மனிதர்களை பற்றி மட்டும்தான் அம்மா யோசித்து கொண்டிருக்கின்றேன். பொக்கிஷத்தை தொலைத்துவிட்டு வாழ்க்கையை போய்விட்டதே என்று அழுது புலம்புவதனால் எந்த ஒரு பலனுமே கிடையாது. என் குழந்தை, இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்தது சில விஷயங்களில் அதிமுக்கியமான விஷயம்தான். என் குழந்தையே, இது மற்றவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள்
எடுத்திருக்கின்றார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள். என் பிள்ளையே, இன்னொருவர் வாழ்க்கையின் இன்னொருவர் இடத்தில்தான் தனக்கென நிம்மதி இருக்கின்றது என்று ஒருவர் தம் வாழ்க்கையை விட்டு விட்டு செல்கிறார் என்றால் அவர்களுக்கெல்லாம் சரியான ஒரு பாடம் அங்கு புகட்டப்படும். அதை எதுவுமே நீ செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. இப்போது அந்த மாய வலையிலிருந்து மீண்டு வருகிறார் என்றால் அதுதான் சொன்ன விஷயம்தானே. அவர்கள் அங்கே பட்டு திருந்தி தேவையில்லாமல் தாம் செய்த தவறு இப்போது நம் வாழ்க்கையை புரட்டி எடுக்கின்றதோ என்று மனம் வருந்தி மீண்டும் உன்னை தேடி என் குழந்தை வரப்போகின்றார்கள். அம்மா இந்த வாக்கினை உனக்கு தர வந்தது சந்தோஷமாக என்று சொன்னதல்லவா? என் பிள்ளையே, நான் சொல்கின்ற விஷயங்களை சரியாக கவனத்தில் கொண்டு நீ எதை செய்ய வேண்டும் என்பதை மட்டும் முடிவெடுத்து கொண்டால் போதும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையை நீ அவர்களுக்கு கிடைத்த மிக சிறந்த பொக்கிஷம் என்பதை உணராமல் இந்த வாழ்க்கையில் விட்டு சென்ற அந்த உறவு மீண்டும் உன்னை தேடி வரும்போது என் பிள்ளை நிச்சயமாக என் குழந்தை, நீ இந்த அம்மாவினுடைய மனநிலையில் இருந்து சொல்வது என்னவென்றால் அவர்களை ஒருபோதும் நீ ஏற்றுக்கொள்ளக்கூடாது. பச்சோந்தி போல தனக்கு ஒன்றை அவர்கள் இன்னொன்று பெரிது என்று தெரியும் போது தன்னுடைய மனதை மாற்றிக்கொள்ள தெரியாத இவர்கள் நாளை எந்த சூழ்நிலையிலும் எதற்காகவும் தன்னை மாற்றிக்கொள்வார்கள். என் குழந்தையே, எந்த ஒரு சந்தேகமும் உனக்கு வேண்டாம். எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் என் குழந்தை தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய குணம் கொண்ட இவர்களுக்கு என் பிள்ளை மீண்டும் ஒரு வாய்ப்பினை ஒரு நாளும் கொடுத்து விடாதே. இதுவே எத்தனை வாய்ப்பையோ நீ கொடுத்து அவர்கள் செய்த தவறின் பலன்தான் என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா இப்படி சொன்னால் என் வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது? எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டும் என்று நான் சந்தோஷம் மீண்டும் வாழ வேண்டும் அல்லவா? அவர்களை திருத்தி என்னிடத்தில் கொண்டு கொடுத்தால் போதும். என்னை நீ சொல்வாய், ஆனால் என் பிள்ளை இதில் அம்மாவிற்கு உடன்பாடு இல்லை. ஆனால் என் குழந்தை, ஒருவேளை நீ இப்ப மனமருந்தி கேட்பாய், ஆனால் நீ கேட்கின்ற வாழ்க்கையை நான் மீண்டும் உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன். அதே தவறை இன்னொரு முறை இவர்கள் செய்கின்ற பட்சத்தில் அவர்களுக்கான முழு பலனையும் நீதான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்று அம்மாவின் வந்து இதுபோல் ஆகிவிட்டதே என்று எண்ணி வருத்தப்படக்கூடாது, புலம்பக்கூடாது. என் குழந்தையே, இந்த வாழ்க்கை உனக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கும் போதுதான் அதை நீ சரியாக கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்தடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதை நோக்கிதான் நீ முடிவெடுக்க வேண்டுமே தவிர மீண்டும் மீண்டும் இவர்கள் இல்லை என்றால் வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்பது போன்ற ஒரு மனநிலைக்கு நான் வரக்கூடாது. தனித்து உன்னால் வாழ முடியும் என்கின்ற என் பிள்ளை, உனக்குள் நிறைய திறமை இருக்கின்றது. இந்த வாழ்க்கையை உன்னால் நிச்சயமாக வாழ்ந்து காட்ட முடியும். என் குழந்தையே, உனக்கான திறமைகள் அங்கே முடங்கி கிடந்து கொண்டிருக்கின்றது. அதையெல்லாம் நீ உனக்கான திறமைகள் அங்கே முடங்கி கிடந்து உன் வாழ்க்கையில் இவர்கள் முன்னால் வாழ்ந்து காட்ட வேண்டும். என் குழந்தை, நான் சிக்கியதுமா மாய வலையை என்ன தெரிந்தவுடன் அங்கிருந்து மீண்டு வர தெரிந்த இவர்களுக்கு நமக்கு கிடைத்த வாழ்க்கையை எத்தனை அருமையானது என்று யோசிக்க தெரியவில்லை அல்லவா? என் குழந்தையே, அம்மா சொல்வது உனக்கு கஷ்டமாக கூட இருக்கலாம். ஆனால் உண்மை யதார்த்தம் என்னவென்பதையும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உண்மையான அன்பு வைத்தவர்கள் ஏமாற்றப்படுவார்கள். பொய்யான அன்பு கொண்டவர்கள் ஏமாற்றி விட்டு சென்று விடுவார்கள். இவர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்புகள் கிடைத்தால்தான் இவர்கள் எல்லோருமே இது போன்ற ஒரு தவறை நாமும் ஒரு முறை செய்துவிட்டு பார்க்கலாம் என்ற எண்ணம் தோன்றிவிடுகின்றது. இதற்கெல்லாம் ஒரு நாளும் நீ உன் வாழ்க்கை நீ இடம் கொடுத்து விடாதே. என் பிள்ளையே, பிரச்சனைகளால் பிரிந்து சென்றிருக்கிறார்கள் என்றால் நிச்சயமாக அவர்களை
மீண்டும் ஏற்றுக்கொள்ளலாம். இன்னொரு உறவை தான் நாடி சென்றிருக்கிறார் என்றால் ஒரு காலமும் இனி அவர்களுக்கு உன் வாழ்க்கையில் இடமில்லை என்பதை நீ உறுதியாக இரு. இந்த வராகி உன்னோடு துணை இருந்து உன் வாழ்க்கையை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன். அம்மா, உன்னை மற்றவர்கள் முன்னிலையில் வாழ்ந்து காட்ட வைப்பேன். உன்னை பிரித்ததற்கான காலம் முழுவதும் அவர்கள் கண்ணீர் சிந்துகின்ற நிலைக்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். என் குழந்தையே, நீ எதிர்பார்த்த புரிந்து கொண்டு அம்மாவுடன் ஆசீர்வாதங்கள் எப்போதும் என் குழந்தைக்கு முழு மனதோடு இருக்க வேண்டும் அல்லவா? எல்லாமே நல்லதாகவே நடக்கும். ஓம் வாராகி தாயே போற்றி போற்றி.